ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 19ஆம் நாள் தொடக்கம். விளக்கில் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி என்னவாகும்? அணைந்து போகும். அதன் காரணம் என்னவென்றால், அதிலிருந்து எரிந்து ஜொலித்துக் கொண்டிருக்கும் பொழுது மேல் பக்கமாய் வருகிற ஆவியாகிய புகை வெளியில் போகிறதற்கு தடையாய் இருந்ததினால் அதிலேயே அடங்கி நிறைந்து தடித்து அக்கினி எரிவதற்கு முடியாமல் அணைந்து போகிறது. இந்த மாதிரியாகத்தான் நமக்கும் விளக்காய் இருக்கிற ஜடத்திலிருந்து அக்னி எரிந்து ஜொலித்து நான் என்கிற அவஸ்தையான கண்ணாடி குடலின் வழியாய் விசாராதிகளாகிய புகையாய் இருக்கின்ற ஆவி வெளியில் போகிறதற்கு தடை நேரிட்டு அந்த ஆவி சேர வேண்டிய ஸ்தானத்தில் போய் சேராமல் ஜடத்திலேயே தங்கி நிறைந்து வீங்கியதால் எரியாமல் அணைந்து போகிறது. அப்போதுதான் செத்து போகிறது. தவிர அக்னி உண்டாயிருக்கிறது என்பதற்கு உதாரணம், இப்பொழுது இந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு இருக்கிறது. ஆனால் ஒரு பிணத்திற்கு அந்த சூடு இருக்கிறதில்லை. காரணம், முன் விவரித்த மேஜை விளக்கிலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு வைத்திருக்கிற கண்ணாடி குழலினுடைய அடியிலிருந்து அந்த கண்ணாடி குழாய்க்கு யாதொரு சம்பந்தமும் இல்லாமலாய் அக்னி எரிந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த குழாயினுடைய ஏதேனும் ஒரு பாகத்தை கை கொண்டு தொட முடியுமோ? முடியாது. காரணம், அதன் எல்லா இடங்களிலும் சூடு இருப்பதனால்தான். ஆனால் அதன் காரணம், கண்ணாடி குழாய்க்கு காலி வழி உள்ளதாலும் அதனுள் வாயு கதாகதம் செய்வதாலும் அந்த வாயுவோடு அக்னி சேர்ந்து அந்த கண்ணாடி குழாய் காலி வழி இடம் வரையிலும் வியாபித்திருப்பதாலும் அந்த குழாய்க்கு சூடு உண்டாயிற்று. அதனால்தான் அந்த கண்ணாடி குழாயை தொடுவதற்கு முடியாமல் இருந்தது. இவ்வாறேதான் இந்த ஜடத்திற்கும் காலி வழி உண்டு. அந்த காலி வழியின் வழியாய் ஜீவசக்தி சஞ்சரிக்கிறது. இதனுடைய ஒரு பாகத்தில் அக்னியும் உண்டு. அந்த அக்னி ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவோடு சேர்ந்து இந்த ஜடத்தில் காலி வழியாயுள்ள எல்லா இடங்களிலும் வியாபிக்கின்றது. அப்பொழுது இந்த ஜடத்தை தொட்டால் சூடு உண்டாகிறது. அந்த அக்னி அணைந்து போனால் சூடு உண்டாகிறதில்லை. அது எப்படி என்றால், முன் சொல்லப்பட்ட மேஜை விளக்கிலிருந்து அக்னி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு வைத்திருந்த கண்ணாடி குழாய் சூடு உண்டாகிறது. அது அணைந்த பின்பு அந்த குழாயை தொட்டு பார்த்தால் சூடில்லாமல் குளிர்ந்திருக்கும். இவ்விதமாகத்தான் இந்த ஜடத்தில் ஜீவசக்தியாகிய வாயுவோடு அக்னி சேர்ந்து நடனம் செய்கிற வரையிலும் சூடு உண்டாயிருக்கிறது. எப்பொழுது ஜீவசக்தியாகிய வாயுவினுடைய கதாகதமும் அக்னியும் இதிலிருந்து நசித்து போகிறதோ அப்பொழுதுதான் செத்து போகின்றது. செத்த பின் இந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு இருக்கிறதில்லை. ஆனால் நீர் சொன்ன பிரகாரமுள்ள பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டி என்று வந்தால் செத்து போவதற்கிடமில்லை. ஏனென்றால் ஆகாயம், வாயு, அக்னி, ஜலம், பூமி இவைகள் தனித்தனியாக நசிப்பதற்கிடமில்லை. எப்பொழுது நசிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஒன்றாக நசிக்க வேண்டும். அதற்கு உதாரணம், பஞ்சலோகமாகிய பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் இவைகளை ஒன்றாக கலந்து ஒரு உருவம் உண்டாக்குங்கள்.
அது அழியும் போது ஒவ்வொன்றும் வெவ்வேறாக அழிவதில்லை, எல்லாம் ஒன்றாகவே அழிகின்றது. இதை போலவேதான் பஞ்சபூதங்களை கொண்டு இந்த ஜடம் உண்டாக்கப்பட்டதென்றால் பஞ்ச லோகங்களினால் உண்டாக்கப்பட்ட உருவம் வெவ்வேறாக நசிக்காமல் ஒன்றாகவே நசிப்பது போல இந்த ஜடமும் நசிக்க வேண்டியது. அதனால் இந்த ஜடத்தை ஒருபோதும் பஞ்சபூதங்களினால் உண்டாக்கியதென்று சொல்ல நியாயமில்லை. ஆனால் பஞ்சபூதங்கள் இன்னின்னவை என்றும் அவைகளினால் உண்டாகிற சிருஷ்டி இன்ன விதத்தில் என்றும் தெளிவாக சொல்லுகின்றேன் கேள். பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயம், வாயு, அக்னி, அப்பு, பிருத்திவி இவைகளாகும். இவைகளில் ஆகாயம் என்பது சதா சிவனான ஜோதி. அது புருவ மத்தியத்திற்கு மேல் பாகத்திலாகவும் இருக்கிறது. அந்த ஜோதியிலிருந்து கீழ்பாகமாய் புருவ மத்தியம் வரையிலும் சிவனாக ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவும், சிவனாயிருக்கிற வாயுவிலிருந்து புருவ மத்தியத்தின் கீழ்பாகம் நாசி வரை ருத்திரனாயிருக்கிற வாயு பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேஜஸான அக்னியும், அந்த தேஜஸாகிய அக்னியிலிருந்து நாசியின் நுனி வரை கீழ்பாகமாய் ஜலாம்சமான விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும், விஷ்ணுவாகிய மனத்திலிருந்து கீழ்முகமாய் அதாவது அடிப்பாகத்தில் பிருத்திவியாய் இருக்கிற பிரம்மா அந்தகாரமாயும் கெட்டியாயும் இருக்கின்ற அகங்காரமும் ஆகும். அதானது எவ்விதமென்றால் ஆகாச ரூபையாய் சதா சிவனாயிருக்கிற ஜோதிஷிலிருந்து சர்வ வியாபியாய் ஜீவனாய் சிவனாயிருக்கின்ற வாயுவும் அதிலிருந்து திரவித்து அதாவது திராவக ரூபமாய் நசித்து கொண்டு ருத்திரனாக அக்னி சொரூபமான தேஜஸும், அந்த தேஜஸிலிருந்து வியர்வையாய் ஜலமாகி வியாபக சீலனாய் விஷ்ணுவான மனமும், அதிலிருந்து கெட்டியாய் அந்தகாரமாய் பிருத்திவியாய் பிரம்மாவான அகங்காரமாயின. இவைதாம் பஞ்சபூதங்கள். இவைகளை கொண்டுதான் சிருஷ்டி. இதனால் தான் பஞ்சபூதங்களினால் சிருஷ்டிக்கிறதென்று சொல்ல காரணம். இவ்விதமல்லாமல் மண், நீர், தீ, வாயு, ஆகாயம் இவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு சிருஷ்டி உண்டாகிறதில்லை. அது எதனால் என்றால் தானாகி சதா சிவனாயிருக்கிற ஜோதி சலித்து வியாபித்து ஜீவசக்தியாகிய வாயுவாகி தேயுவாகிய அக்னியாகி ஜலமாகிய மனமாய் பிருத்திவியாகிய அகங்காரமாய் வந்ததாகும். அப்பொழுதுதான் உலகம் உண்டானது. இவ்விதமாகும் உலகத்தின் நிலைமை. அதற்கு உதாரணம், தூங்குகிறோம் என்று சொல்லும் சமயத்தில் தன்னிலிருந்து ஜீவசக்தியாயிருக்கிற வாயு பிரகாசித்து வெளியில் பரவாமல் இருந்ததினால் உலகத்தை காணுவதோ அறிவதோ இல்லை. எப்பொழுது தூக்கம் விழித்து அந்த ஜீவசக்தியாகிய வாயு பிரகாசமாய் வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது மனமும் அகங்காரமும் உண்டாயின. அந்த சமயத்தில் உலகமும் உண்டாயிற்று. தவிர பிணத்திற்கு உலகமில்லை. காரணம், தன்னிலிருந்து கதாகதம் செய்கிற ஜீவசக்தியாகின்ற வாயுவின் கதாகதம் இல்லாததினால் ஆகும். ஆனால் தனது சக்தி எப்பொழுது வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது உலகம் உண்டாவதும், எப்பொழுது தனது சக்தி தன்னில் லயிக்கின்றதோ அப்பொழுது தன்னிலிருந்து உற்பவித்த உலகம் தன்னில் சேர்ந்து தானாய் தன்மயமாகின்றதுமாகும். இவ்விதம்தான் சிருஷ்டியினுடையதும் உலகத்தினுடையதுமான நிலைமை. இந்த விதத்திலுள்ள சக்திகளுக்குத்தான் பஞ்ச பிரம்மம் என்றும் பஞ்சபூதங்கள் என்றும் பஞ்சேந்திரியங்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையால் பஞ்சபூதங்களில் ஆகாயம் என்பது சதா சிவனாயிருக்கிற ஜோதியும், வாயு என்பது சிவனாயிருக்கிற ஜீவனும், அக்னி என்பது ருத்ரனாயிருக்கின்ற தேயுவும், அப்பு என்பது விஷ்ணுவாயிருக்கின்ற மனமும், பிருத்திவி என்பது பிரம்மாவாயிருக்கின்ற அகங்காரமும் ஆகும். ஆனால் பஞ்சபூதங்களெல்லாம்
அட்சரத்திலிருந்தாகும் உற்பவித்தது. அந்த அட்சரம் தானாய் இருக்கின்ற பிரம்மம். இதை பற்றி முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவ்விதம் உள்ள தானே காலியாயிருக்கிற ஆகாயமும் ஆயிற்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.